பாக்குறது கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த லெசன்ல பார்க்க போற டாபிக் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். நாமன்கிளேச்சர் அப்படின்னா கரிம சேர்மங்களுக்கு நாம் பெயரிடுதல். பெயர் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ்வலா பெயர் அப்படின்னு கொடுப்போம்? எல்லா விஷயங்களுக்குமே அது மெட்டீரியல் ஆகட்டும், பிளான்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், ஹியூமன் பீயிங்ஸ், வாட் எவர் இட் மே பி, அதுக்குன்னு என்ன இருக்கும், சச் ஸ்பெசிபிக் நேம் ஃபார் தட். அது போலதான் இப்போ ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லைங்களா? ஓகே, ஒரே ஒரு சயின்ஸ் கோட் பார்க்கலாமா? சோ நம்ம சயின்ஸ் பத்தி தான் டெய்லியுமே படிச்சுட்டு இருக்கோம். இந்த அறிவியல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அறிவியலினுடைய முன்னேற்றம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சயின்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. அறிவியல் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லைங்களா? கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம், இன்டர்நெட், எல்லா விஷயங்களுமே எதன் அடிப்படையில் செயல்படுவது? அறிவியலின் அடிப்படையில். அப்ப அறிவியலினுடைய முன்னேற்றம் என்பது ஒரு நாட்டை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகுது, முன்னேற்ற செய்யுது அப்படிங்கிறத நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது. சோ இன்னொரு கூட்டு என்னன்னு கேட்டா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுல பொதுவா இப்போ நமக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கும்னு சொன்னா என்ன கொடுப்பாங்க? ரொம்ப சுவையே இல்லாத ஒரு உணவை கொடுப்பாங்க. கஞ்சி, பிரெட்டு, அதுல எல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு டேஸ்ட் இருக்காது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபன் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ், ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு வெறும் கஞ்சி, பால் அப்படின்னு சொன்னா அதுல ஒண்ணுமே இல்ல, டேஸ்டே இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல வித்தவுட் சயின்ஸ், அறிவியலே இல்லாத உலகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு என்னது, சர்வை பண்றதே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வேர்ல்டுல என்ன இருக்கணும், நமக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். சோ இதுல நமக்கு டேஸ்டே இல்லாத ஃபுட் எப்படியோ அது போல சயின்ஸே இல்லாதது, அறிவியலே இல்லாத உலகில நம்மால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா சர்வைவ் பண்ணவே முடியாது. ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். சோ நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்டேட் பண்றோம். சோ நிறைய சயின்ஸ் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்மும் அதே மாதிரி ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோட இருக்கணும். ஓகே, சோ இந்த லெசன் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் நேமிங் வேர்டுங்கிறது கண்டிப்பா உண்டு. அதே போல ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு நேமிங் வேர்டுங்கிறது எசென்சியல். சரியா? சோ இத நம்ம இனிஷியலா வேற 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 விதத்துல நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு வந்ததுதான் இந்த IUPAC அப்படிங்கிறது. IUPAC சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் யூனியன் பியோர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. சோ இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு நம்ம பெயரிடணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ இத எப்படி நம்ம மூணு ஒரு டிவிஷனா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த பேரை ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ரூட் அப்படின்னு சொன்னா என்னது, அடிப்படை சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அடிப்படையாக இருக்கக்கூடியதுதான் ஃபர்ஸ்ட் இது. அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி இருக்கக்கூடியது, முதல்ல இருக்கக்கூடிய டேர்ம், முன்னொட்டு அப்படின்னு சொல்றது. சஃபிக்ஸ் அப்படிங்கிறது லாஸ்டா வரக்கூடிய அந்த ஒரு டேர்ம், பின்னொட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அடிப்படை சொல், முன்னொட்டு, பின்னொட்டு, இந்த மூன்று டிவிஷன்ல தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னுடைய நேம நம்ம எப்படி கரெக்டா அதை எழுத போறோம். ஓகே, சோ அடிப்படை சொல் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? சோ இதையே ரூட்னு சொல்றோம். அப்ப ரூட் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கார்பனினுடைய நம்பர்ஸ். எதுடைய நம்பர்ஸ்? கார்பனினுடைய நம்பர்ஸ். கார்பன்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்துதான்
இந்த ரூட் வேர்ட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். சோ அந்த ஒரு பேரண்ட் செயின்ல நம்ம அந்த கார்பன் சங்கிலின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்தா எல்லாமே கார்பன் கார்பன் சங்கிலி தொடர்ல தான் இருக்கும். சோ அப்ப அதுல இருக்கக்கூடிய எத்தனை நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து அடிப்படை சொல் அப்படிங்கறத நம்ம ஃபார்ம் பண்ணணும். கார்பன் சங்கிலியில கார்பனினுடைய எண்ணிக்கையை பொறுத்து. சோ இதுல எத்தனை நம்பர்ஸ்னா 10 நம்பர்ஸ். 10 நம்பர்ஸுக்கு நமக்கு நேம் கொடுத்திருக்காங்க. என்னென்ன நேம் அப்படிங்கறத பார்க்கலாமா? சோ ஆல்ரெடி நம்ம மேக்ஸ்ல எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இதெல்லாம் இதுலயும் வரும். ஒரே ஒரு கார்பன் இருந்தது அப்படின்னு சொன்னா அது மீத்தேன். ஒரு கார்பன் இருந்தது அப்படின்னா மீத் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், ரெண்டு கார்பன் இருந்ததுன்னா ஈத், எத்தேன், எத்தனால், இத்தைன் அப்படிங்கறதெல்லாம் ஈத்தேன். 3 கார்பன்ஸ், ப்ரோப்பேன், PROP, ப்ரோப். சோ மீத், ஈத், ப்ரோப். 4 கார்பன், 4 கார்பன்ஸ் அப்படின்னு சொன்னா பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ 4 கார்பன் மீன்ஸ் ரூட் வேர்ட் இஸ் பியூட். சோ இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா மெமரைஸ் தான் பண்ணணும். புரிஞ்சாலும் நமக்கு ஒரு முறைக்கு இருமுறை ரைட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இந்த 3 டேப்லர் காலமுமே நமக்கு ரொம்ப எசென்சியல். ஐயூபேக் நேம் எழுதுறதுக்கு ரூட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் 3 நேம்ஸ்லயும் நமக்கு ஒவ்வொன்றிலையும் எப்படி நம்ம நேம் கொடுக்கணும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அந்த 3 அட்டவணையுமே எழுதி நம்ம என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். 5th ஒன் இஸ் பென்ட். பென்டேன். 5 கார்பன் இருந்தா இது பென்ட் அப்படிங்கிற நேம் கொடுக்கணும். 6 அப்படின்னு சொல்லும் பொழுது ஹெக்சேன். ஹெக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணணும். 7th ஒன் இஸ் ஹெப்டேன். ஹெப்ட். அதுல பாதி பாதி வார்த்தைகளை தான் நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். ஹெப்டேன் அண்ட் தென் ஆக்ட். 8 அப்படின்னு சொன்னா ஆக்டேன், OCT, ஆக்ட் அப்படிங்கிற டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 9th ஒன் இஸ் நானு, நான் அப்படிங்கிற டேர்ம். ஓகே. அண்ட் தென் 10 ஒன் இஸ் 10 அப்படின்னு சொன்னா டெக், டெக்கா, DEC. ஓகே. சோ ரூட் வேர்ட் அப்படிங்கிறது கார்பனினுடைய நம்பர்ஸ பொறுத்து நம்ம ஃபர்ஸ்ட் அதற்கு நேம் கொடுக்கணும். 10 கார்பன்களின் சங்கிலி தொடர்ச்சியாகவோ அல்லது பிரிஞ்சோ வேற எந்த வகையிலையும் கார்பன் சங்கிலி இருக்கும் பொழுது அந்த 10 கார்பன் இருக்கிற வரைக்குமே என்னென்ன ரூட் வேர்டுக்கு நம்ம நேம் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த டேர்ம். 1 is Smith, 2 is F, 3 is 4 carbon bute, 5 carbon pent, 6 carbon hex, 7 carbon hept, 8 carbon oct, 9 carbon non, 10 carbon deck. So 10 கார்பன் வரைக்குமே நம்ம என்ன கொடுத்திருக்கோம், இதுக்கு உண்டான நேம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். சோ இத நீங்க ஒரு முறைக்கு இருமுறை ரீட் பண்ணிட்டு எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஞாபகம் இருக்கு. Okay. And next one is root word அடுத்துதான் என்ன சொன்னோம், prefix. prefix அப்படிங்கிறது முன்னோட்டு, முன்னாடி வரக்கூடிய ஒரு வார்த்தை. தமிழ்ல என்ன சொல்றோம், முன்னோட்டு அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றோம். சோ இதுல ஹைட்ரோ கார்பனை தவிர வேற ஏதாவது நமக்கு இருந்தது, ஹைட்ரஜனையும் கார்பனையும் தவிர அந்த செயின்ல வேற எந்த ஒரு காம்பவுண்டும் அல்லது தனிமம் ஏதோ ஒரு தொகுதி அதுல நமக்கு ஆட் ஆகுது அப்படின்னு சொன்னா அததான் நம்ம என்ன சொல்லுவோம், இதுல ப்ரிஃபிக்ஸா எடுத்துக்கிறோம். atoms are group of atoms other than hydrogen attached to the carbon of the parent chains is called substituents. சப்ஸ்டிடியூயன்ஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல பதலி அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனையும் கார்பனையும் தவிர
நமக்கு வேற ஏதாவது வருது அப்படின்னு சொன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், சப்ஸ்டிவன்ஸ் சொல்றோம். சோ வாட் ஆர் த சப்ஸ்டிவன்ஸ், என்னென்ன சப்ஸ்டிவன்ஸ் நம்ம யூஸ் பண்ணறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஒன் இஸ் fluorine, chlorine, bromine, iodine, and then ammonia, lamide, and then methyl, ethyl. இது எல்லாமே அமினோ, இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு சப்ஸ்டிடியூவன்ஸா ப்ரிஃபிக்ஸா வரக்கூடியது. ப்ரிஃபிக்ஸ் டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ட்டா நம்ம யூஸ் பண்றோம், பதலிகள் அப்படின்னு சொல்றத எஃப் அப்படின்னு சொன்னா ஃப்ளூரோ, எஃப்ங்கிற டேர்ம் ஃப்ளூரோ. குளோரோ, குளோரின் இணைந்திருந்தா குளோரோ அப்படின்னு சொல்லும். பிஆர், புரோமோ, பிஆர் அப்படிங்கிறது புரோமோ அப்படிங்கிற புரோமின் இணைந்திருந்தா புரோமோ அப்படின்னு எழுதலாம். அண்ட் தென் ஐ அப்படிங்கிறது எதுக்கு, அயோடின், அயோடோ. புளூரின் சேர்ந்திருந்தா புளூரோ, சிஎல் குளோரின் இருந்தா குளோரோ, பிஆர் இருந்தா புரோமோ, ஐ இருந்தா அயோடோ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமினோ, NH2. NH2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அமினோ, மைன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் CH3 மெத்தில் இருந்ததுன்னா மித்தைல், CH2 CH3 ரெண்டு கார்பன் இருக்கக்கூடியது இத்தைல். சோ இது எல்லாம் தான் ப்ரிஃபிக்ஸா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ். எந்தெந்த சப்ஸ்டிவன்ஸ், fluorine, chlorine, bromine, iodine, amino, methyl and ethyl. சோ இவை எல்லாம் தான் நமக்கு என்ன டேர்ம்ல வரும், முன்னொட்டு சொல்லாக நமக்கு வரக்கூடிய ஒரு காம்பவுண்ட், சேர்மங்கள். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன், இவங்க ரெண்டு பேரையும் தவிர என்ன பண்ணுவாங்க, CH2 CH3 Cl. சோ இந்த மாதிரி அப்ப கார்பனையும் ஹைட்ரஜனையும் தவிர குளோரின் நமக்கு சேர்ந்திருக்கு இல்லையா, அததான் நம்ம என்ன சொல்றோம், நமக்கு இந்த இடத்துல வரக்கூடியது. சரிங்களா, சோ இது முன்னொட்டாவும் வரும் பின்னொட்டாவும் வரும், எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸா வரக்கூடியது என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் ஒன், சஃபிக்ஸ். தமிழ்ல இத பின்னொட்டு, கடைசியாக வரக்கூடியது. சோ இறுதியாக வரதான் நம்ம என்ன சொல்லுவோம், சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல ரெண்டு சஃபிக்ஸ் இருக்கு. ஒண்ணு பிரைமரி, பிரைமரி அப்படிங்கிறது நமக்கு இனிஷியலா முதல் வரக்கூடியது, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், முதலாக வரக்கூடிய ஒரு பின்னொட்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இரண்டாவதாக வரக்கூடியது, சோ இரண்டாவதாக வரக்கூடியது செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ் ரெண்டா நம்ம பின்னொட்ட பிரிக்கலாம். கரிம சேர்மத்தினுடைய பேர்ல கடைசியாக வருத ரெண்டா, முதன்மை பின்னொட்டு, இரண்டாம் நிலை பின்னொட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். கார்பன் சங்கிலிக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாண்டிங் நேச்சர், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு வருது இல்லையா, சோ அந்த பிணைப்பு தன்மையை குறிக்கக்கூடியதுதான். சோ இதுல ஒற்றை பிணைப்பாக இருந்தால் என்ன டேர்ம் சொல்லுவோம், நம்ம ஆல்ரெடி இத படிச்சிருக்கோம் இல்லையா. சோ பிரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது பாண்டிங்க நமக்கு சொல்லக்கூடியது. சிங்கிள் பாண்டா இருந்தது அப்படின்னு சொன்னா ஏன் அப்படிங்கறத தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் நமக்கு ஈன் அண்ட் ஐன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்ன வரும், டபுள் பாண்ட் அல்லது நமக்கு ட்ரிபிள் பாண்ட். சோ ரெண்டா இருந்தது அப்படின்னு சொன்னா ஈன் அப்படிங்கிற டேர்ம்ல முடியும், இஎன்இ. அண்ட் தென்
YNE அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடியது ட்ரிபிள் பாண்ட். ஐன் அப்படிங்கிற டேர்மால முடியும். சோ ஒரு சங்கிலியில நம்ம நீண்ட ஒரு கார்பன் சங்கிலி இருக்கு. அந்த கார்பன் சங்கிலி எல்லாமே ஒற்றை பிணைப்பா அல்லது இரட்டை பிணைப்பால இருக்கா, மூன்று பிணைப்பால இருக்கா, அந்த பிணைப்பு தன்மையை குறிக்கக்கூடியதுதான் முதல்ல வரக்கூடிய நமக்கு பின்னொட்டு. பிரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றது. சோ அது எப்படி முடியணும்? ஏன், ஈன், ஐன் அந்த டேர்மை வச்சே நம்ம சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, அல்லது பாண்டு கொடுத்து பேர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா சிங்கிள் பாண்டா இருந்தா ஏன்னு முடிக்கணும், டபுள் பாண்டா இருந்தா ஈன்னு முடிக்கணும், ட்ரிபிள் பாண்டா இருந்தா ஐன்னு முடிக்கணும். சோ இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்டா வரக்கூடியது செகண்டரி சஃபிக்ஸ், இரண்டாம் நிலை பின்னொட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்னு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ப நமக்கு டிசைட் பண்ணக்கூடியதுதான் செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் அதுல இணைந்திருக்கோ அதை வச்சு நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், அதனுடைய நேம கொடுக்கணும். சோ எதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்? ஆல்கஹால். ஆல்கஹாலா இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவோம்? OH அப்படின்னு முடிஞ்சிருக்கும் இல்லையா? சோ ஃபங்க்ஷனல் குரூப்ங்கிறது OH முடியும். அத சஃபிக்ஸா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் என்னது? சோ செகண்டரி சஃபிக்ஸா நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்றோம்னா OL, ஆல். இப்ப ஆல்கஹால் அப்படிங்கிற கடைசியா வரக்கூடிய அந்த OL அப்படிங்கிற எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துறோம். சோ OL அப்படின்னு முடிஞ்சா அது என்னது? ஆல்கஹால் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு அப்படின்னு சொன்னா CHO. ஃபங்க்ஷனல் குரூப்ப CHO அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? செயல் தொகுதி. அது எப்படி முடியும் நமக்கு? AL. AL அப்படின்னு முடிஞ்சா நம்ம அத ஆல்டிஹைடு ஏல் அப்படிங்கிற டேர்ம்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீட்டோன். கீட்டோன்னா C டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது தான் கீட்டோனுடைய வினை செயல் தொகுதி. ONE அப்படிங்கிற கடைசி சஃபிக்ஸ் வேர்டோட நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அண்ட் தென் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் அமிலமாக இருந்ததுன்னா அமில தொகுதி COOH அப்படிங்கிறது எப்படி முடியும்? ஆயிக் ஆசிட். OIC ஆசிட் அப்படின்னு முடிகிறது அமில தொகுதியாக இருக்கும். சோ இதுதான் தேர்ட் டேப்லர் காலம். ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் நமக்கு ரூட் வேர்டை டிசைட் பண்ணக்கூடியது. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எத்தனை இருக்கோ அதை வச்சு நம்ம ரூட் வேர்டை நம்ம சூஸ் பண்ணணும். 10 கார்பனுக்கு ரூட் வேர்டு என்ன கொடுக்கணுங்கிறது பார்த்தோம். நம்ம அடுத்ததா ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம். ப்ரிஃபிக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்பார்ட் ஃப்ரம் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் இந்த ரெண்டை தவிர வேற எந்த தொகுதி அதுல சேர்ந்துருக்கலாம்னா ஃப்ளூரின், குளோரின், அயோடின், மிதைல், இத்தைல் அதனுடைய டேர்ம் என்னங்கிறது பார்த்தோம். அண்ட் தென் லாஸ்டா பார்த்தது இப்போ சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ல 2 பார்த்திருக்கோம் நம்ம, பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னா ஏன், ஈன், ஐன் 3 டேர்ம் நம்ம யூஸ் பண்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நமக்கு டிசைட் பண்றது. ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், ஆசிட் இது எது வந்தாலும் எப்படி நம்ம நேம் கொடுக்கணும். சோ இந்த 3 அட்டவணையை பயன்படுத்தி அதனுடைய உதவியோட தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ கரிம சேர்மங்களுக்கு பேர் கொடுக்க போறோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு நமக்கு ஒரு பேர் எழுதணும் அப்படின்னு சொன்னோம். எப்படி நம்ம பேர் எழுதணும், அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கறது தான் நம்ம பார்த்தோம். ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் தென் சஃபிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம். சோ இதை யூஸ் பண்ணி என்னென்ன ரூல்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். ரூல்ஸ் ஐயூபேக் நேம் எழுதுறதுக்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம். ரூல் நம்பர் 1, லாங்கஸ்ட் செயினா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? பேரண்ட். இப்போ கார்பன் ஆட்டம் அப்படிங்கறத என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஃபுல்லும் அதை யூஸ் பண்ணி ரூட் வேர்டை எழுத கத்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? எதை கவுண்ட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் கார்பன்.
கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய ரூட். அடிப்படை சொல்லை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கார்பன் சங்கிலி எத்தனை கார்பன் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்டா இருக்கிறது நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை அந்த பேரண்ட் செயின்ல இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்டிட்யூயன்ட் அல்லது ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம அதுல ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை. அண்ட் தென் நெக்ஸ்டா நம்ம பாக்குறது ஃபர்ஸ்ட் பிரைமரி சஃபிக்ஸா நம்ம சொன்னோம் இல்லையா, ஏன் சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா, இந்த ரூல்ஸ் வச்சுதான் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா ஒரு 4 விஷயத்துக்கு ஈஸியா நேம் கொடுத்துட்டோம்னா அடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும், எளிதாக நம்ம பேர் அதுல நேம் கிரியேட் பண்ண முடியும். கார்பனை எழுதுன்னு பார்க்கணும், ஃபங்க்ஷனல் குரூப் பார்க்கணும், நெக்ஸ்ட் ஏன் பாண்டிங்க பார்க்கணும். அண்ட் தென் ஃபங்க்ஷனல் குரூப் எந்த இடத்துல இருக்கு, நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். சோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நம்பர்ஸ் வெறும் பேர் மட்டும் இல்லாம நம்ம என்ன கொடுப்போம், அதுல 1 2 3ன்னு நேம் கொடுத்தும் எழுதுவோம். அப்ப நம்பர் என்ன அப்படிங்கறதையும் நம்ம இதுல என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இதுல வினை செயல் தொகுதி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்பர் கொடுக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸா என்னன்னு சேர்த்ததுக்கு அப்புறமா அதுல லெட்டர் இ இருக்கு இல்லையா, சோ அதை எடுத்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நேம் எழுதணும். பிரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் டெர்மினலா ஜாயிண்ட் ஆனா நமக்கு இ அப்படிங்கிற லெட்டரை ரிமூவ் பண்ணணும். இது அடுத்த கான்செப்ட். லாஸ்ட் ஒன் இஸ் நமக்கு அதுல ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இல்லையா, பதலிகள் அப்படிங்கிறத, சோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான நமக்கு நம்பர்ஸையும் நம்ம டினோட் பண்ணணும். சோ இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், ஐயூபேக் நேம் அப்படிங்கிறத எழுத போறோம். ஓகே. சோ ஹைட்ரோ கார்பன்களை எவ்வாறு பெயரிடலாம், ஒவ்வொரு கிளைக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஈஸியா இப்ப புக்ல கொடுத்திருக்கிற ஒரு எக்ஸாம்பிள நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணுவோம். மீதி எக்ஸசைஸ் இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இத எழுதலாம். ஓகே. சோ இதுல எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, CH3 CH2 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 CH3. so single bonding. okay, so இதுல நடுவுல எத்தனை கார்பன்ஸ் இருக்கு நமக்கு டோட்டலா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3. சோ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம நேம் இதுல எழுத பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. ஸ்டெப் 1. சோ கார்பன் செயின்ஸ் ரூட் வேர்ட், எத்தனை கார்பன் செயின் இருக்கு நமக்கு, ஃபர்ஸ்ட் ரூல் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டெப் 1 இருக்கிறது. எதை கண்டுபிடிக்கிறோம் நம்ம, கார்பன் நம்பர்ஸ். சோ கார்பன் நம்பர் இஸ் 5. அப்ப 5 கார்பன்கள் கொண்ட செயின் அப்படின்னு சொன்னா என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும், pentane. This is rule 1. so rule 1 நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபாலோ பண்ணிட்டோம். step 2, all the bonds between carbon atoms are single bond. so next நம்ம எதை பார்க்கிறோம், பாண்டிங் சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. சிங்கிள் பாண்ட்ல அல்கேன் ஃபேமிலி ANE அப்படின்னு முடியக்கூடிய அந்த ஒரு எழுத்து. அண்ட் சோ இப்ப இதுக்கு நமக்கு ஈஸியா நேம் கொடுத்துடலாம். 1 2 3 4 இது சிம்பிளா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதக்கூடிய விஷயம் இல்லையா, சோ ரொம்ப எளிதா கொடுத்திருக்கக்கூடிய நீண்ட சங்கிலி, எந்த ஒரு ஜாயிண்ட்டும் இல்லாம வினை செயல் தொகுதி எதுவுமே இல்லாம சிம்பிளா இருக்கக்கூடியது. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நேம ஜாயின் பண்ணிடலாம். பென்ட் பிளஸ் ஏன், வேற எதுவுமே இல்ல, நமக்கு அடுத்த ரூல் இருக்குன்னு சொன்னாலும் இதுல எந்த ஒரு இதுவுமே இல்லாததுனால நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது, ஹைட்ரோ கார்பனை தவிர வேற எதுவுமே இல்ல. சோ அதனால நம்ம இந்த 2 மட்டுமே
ஜாயின் பண்ணி இதற்கு உண்டான நேம எழுதிடலாம். சோ இதனுடைய பெயர் பென்டேன், PENT ANE, PENT பிளஸ் ANE ரெண்டையும் ஜாயின் பண்ணினா பென்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். பென்டேன் அப்படிங்கறதுடைய ஃபார்முலா CH3 CH2 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 CH3, கடைசியில கார்பன். இதுல ரெண்டுலயுமே CH3 இருக்கு, நடுவுல இருக்கிறது எல்லாமே CH2 இருக்கு. எல்லாமே சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கு, டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ கிடையாது. சோ ரூல் 1 நமக்கு கார்பன் எண்ணிக்கை 5, பென் சிங்கிள் பாண்டா இருக்கு. சோ ஏன் ஃபேமிலி. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம பாக்குறது. ஓகே, சோ இத மீதி 2 3 நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்ப பார்ப்போம். கணேஷ் ஸ்கிரீன் சார் அலோவ் பண்ணுங்க. கணேஷ், தேங்க்யூ. இப்போ ஐயூபேக் நேம் எப்படி எழுதணும் அப்படிங்கறதுக்கு உண்டான அந்த ஒரு சிமுலேஷன் தான் இது. நாமன்கிளேச்சர் பில்டர். சோ சப்ஸ்டியூயன்ஸ், ப்ரிஃபிக்ஸ், ரூட், சஃபிக்ஸ் அப்படிங்கிறது தான். ப்ரிஃபிக்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு சைக்ளோவா இல்ல வேற இல்லையா? சைக்ளோ கிடையாது, நம்ம ஏசைக்ளிக் செயின் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இருந்து பார்க்கலாம். கார்பன் செயின் லென்த் பாத்தீங்களா? 10. மீத்தேன், புரோபேன், பென்டேன், எத்தேன், பியூட், ஹெக்ஸ். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சஃபிக்ஸ்ல ஃபங்க்ஷனல் குரூப்ல நம்ம என்ன இருக்கு? ஏன், ஈன், ஐன், சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட். சிங்கிள் பாண்ட் ஒன்லி மீன் அல்கேன். Single. C double bond C mean alkene. C triple bond C means நமக்கு alkyne. And then alcohol group. இதெல்லாமும் நமக்கு சஃபிக்ஸ்ல வர்றதுதான். OH means alcohol. CHO aldehyde. C double bond O means நமக்கு ketone. Oic acid na COOH. ஆப்ஷனல் நமக்கு சப்ஸ்டியூயன்ஸ் மித்தைல், இத்தைல், ப்ரோபைல், குளோரோ, புரோமோ, ஃப்ளூரோ, நைட்ரோ அண்ட் அமினோ. இது எல்லாம் தான் இப்ப நம்ம லேர்ன் பண்ணினோம் இல்லைங்களா? சோ இப்ப நான் சூஸ் பண்ண போறேன். இப்ப ஒரு இடத்துலயும் கரெக்டா என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நானே இப்போ இதுல நம்ம சூஸ் பண்ண போறோம். இது அழகா நேம் கொடுக்கும் பாருங்க. இது இப்போ என்னது? ஏசைக்ளிக் சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் ரூட் வேர்டு என்ன எடுத்துக்கலாம்? நம்ம 4 கார்பன் இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகே, சோ சாரி 5. பென்டேன், மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன். 5 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு சங்கிலி. இதுல நான் டபுள் பாண்ட் சூஸ் பண்றேன். இஎன்இ அல்கீன் ஃபேமிலியில இருந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூயன்ஸா நான் எடுக்கக்கூடியது குளோரோ. குளோரின் இதுல ஜாயிண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ குளோரோபென்டீன். இதனுடைய நேம் என்னது? குளோரோபென்டீன். நம்ம இந்த சூஸ் பண்ணின அந்தந்த ரூட் பேஸ் வச்சு அவங்க நேம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் தென் சேம் இப்போ பென்டேனுக்கு பதிலா புரோபேன் 3 கார்பன் இருக்கும்படியா எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஆல்கஹாலிக் தொகுதி. ஆல்கஹாலிக் தொகுதி இருக்கிறதா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுல எதுவும் வேண்டாம், சிம்பிளா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா என்ன பாருங்க, பிரபோ. சோ இதுதான் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன நேம் கொடுக்கணும்
எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி நேம் வரும் அப்படிங்கறத தான் நம்ம இதுல பயன்படுத்துறோம். ஓகே. சோ நம்ம அடுத்ததை லேர்ன் பண்ணிட்டு இன்னொரு சிமுலேஷன் மூலமா இதே மாதிரியே திரும்ப திரும்ப எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அது எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த டாபிக் நாமன்கிளேச்சர் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்னது ரூட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்க்கு 3 டேபுலர் காலம் நம்ம என்னென்னங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ரூல்ஸ் ஃபார் ஐயூபேக் நேம் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஒரே ஒரு சிம்பிள் காம்பவுண்ட் எடுத்து எப்படி நேம் கொடுக்குறோங்கிறது அண்ட் தென் அது ரிலேட்டடா ஒரு சிமுலேஷன். சரியா? சோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ். கணேஷ், கணேஷ் கிளாஸ் ஓவர். கணேஷ்.